இவர்தான் சரிங்களா? நேத்து நான் வந்து இப்படிதான் சண்டை போட்டு என்ன இப்படிதான் நேத்து இப்படிதான் சண்டை போட்டாங்க. என்ன உள்ள விடுறதுல அவர் அங்கதான் நிறுத்திருக்காரு. நான் ஷூட்டிங் கிடைக்க வரல. நீங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்து 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. வெளில வச்சு பேசுங்க. அவரை வெளியில வர சொல்லுங்க. அப்போ நீங்க ஷூட்டிங் உங்களுக்கு ஓகே, எனக்கு என் லைஃப் பார்க்கணும்ல, என் குழந்தை வர சொல்லுங்க அவரை. என் பேர் பிந்தியா. நான் வந்து ஆக்டர் ஐயப்பனோட ஒய்ஃப். அவர் வந்து மூர்த்தியா நடிச்சிட்டு இருக்காரு கயல் சீரியல்ங்க. அவர் 3 வருஷமா வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எதுவுமே காசு தரதில்ல, குழந்தையும் சரியா பாத்துக்கிறது இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருக்கேங்க. அதனால நான் கடைசியா வந்து இப்போ ஒரு 2 மாசமா ரொம்ப அக்ரெசிவா மாறிட்டாருங்க. சோ நான் அதனால வீட்டுக்கும் வர்றது இல்லைங்க 20 நாள். நான் இதனால கயல் ஷூட்டிங் செட்டுக்கு தான் வந்திருக்கேங்க. இப்போ ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தா என்ன உள்ள விட மாட்டேங்கிறாரு. என் புருஷன் கிட்டையும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க. கேட் இழுத்து மூடுறாங்க. அது ஒரு நியாயமாவே இல்ல, கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன உளைச்சு என்னையும் பண்றாரு, என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு, ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க. ஆனா என்னை வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க, வீட்டுல வந்து எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க. அப்புறம் என்னையும் அடிக்கிறாரு. ஒரு தீர்வு காணவே முடியல. 3 வருஷமா இந்த கையில நடிச்சுதான் என் வாழ்க்கையை போச்சுங்க. இதுக்கு முன்னாடி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இங்க வந்து ட்ரக் அபியூஸ் எல்லாமே நடக்குது. வரும்போது எல்லாமே வந்து குடிச்சிட்டு வருவாரு, ஒன்னும் ட்ரக் அபியூஸா பண்ணிட்டு வராருங்க. இதை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க. இப்ப கூட கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன உள்ள விடாம. சோ இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் மீடியாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க. எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இந்த கயல் சீரியல் எங்களுக்கு வேண்டாங்க. எனக்கு எங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா இருந்தா போதுங்க. அவரே சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூர் பக்கமா போய் 10,000 15,000 நான் வந்து வாழ்க்கை நடத்திக்கிறேன், என் குழந்தைக்கு அப்பாவா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா இவர் வரவே மாட்டேங்கிறாரு. இது 2 மாசமா நான் கேட்டு இருக்கிறதுனால குழந்தை இங்க வந்து அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க. அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க. அவர் இங்கதான் வந்து பிடிக்க முடியும். இங்க வந்தாலுமே யாரும் கேட்கறது இல்ல.